எல்லா படங்களையும் அவர் ஒரே கதையில தான் நடிச்சாரு. நல்லவன் நல்லவன் நல்லவர் நல்லவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்படி நல்லவருங்கிறத தவிர வேற எந்த அடையாளத்தையும் எம்ஜிஆர் காட்டாம தான் இருந்தார். எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் எல்லாத்துக்கும் சிலருக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கோம், சிலருக்கு கிடைக்காம இருந்திருக்கோம். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேரா சந்திச்சேன், பார்த்தேன். அதுக்கு காரணம் கோவை தம்பி அவர்கள். அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, மாவட்ட செயலாளராக இருந்தாரு. அவர் படம் எடுத்தாரு. பயணங்கள் முடிவதில்லைன்னு ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணா. அந்த படத்தை பார்க்கறதுக்காக எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு அவரை கூட்டிட்டு வந்து அவர் முன்னால நிறுத்தினாங்க. அவர் கட்டி பிடிச்சி சிறப்பா பண்ணிருக்கிறேன், நீங்க பெருசா வருவீங்கன்னு. அவர் வீட்டுக்கு ராமாவர தோட்டத்துக்கு போயிருக்கிறேன். அவர் வீட்டுக்கு யார் போனாலும் மேல இருப்பாரு. சொல்லி அனுப்பிச்ச உடனே வர சொன்ன டைமுக்கு அவர் ரெடியா இருப்பாரு. இங்கிருந்து மேல போவோம். மேல போனோம்னா அந்த கதவை திறந்து அவரை பார்க்கணும். நம்ம கதவை திறந்து பார்த்து அவரை கையெடுத்து கும்பிடலான்னு அப்படி கதவை திறந்த உடனே முதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் எந்திரிச்சு நம்மளை கும்பிடுவார ஒழிய நம்ம அவரை கும்பிடவே முடியாது.